முடியாது. சரி அப்ப சிம்பிளாட்டு எம்மா தாயேன்னு மட்டும் கூப்பிடு. எம்மோ தாயே. நான் மட்டும் கூப்பினா எப்படிடா செல்லம், நீனும் சேர்ந்து கூவு. எம்மா தாயே. பரவாயில்லையே, ஸ்டார்டிங்கே பரவாயில்லாம வருது, இன்னும் கொஞ்சம் சத்தமா. எம்மா தாயே. எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஏங்க இது அந்த சில்வண்டுக்கு குரல் மாதிரிலாங்க இருக்கு. அட நீ வேற, எப்ப பார்த்தாலும் அவளையும் நினைச்சிட்டு இருக்கறனால உனக்கு எங்க பார்த்தாலும் அவ குரல் மாதிரியே கேக்கு. ஒண்ணு தெரியுமா நீலுக்குட்டி, உலகத்துல 7 பேர் ஒண்ணு போல ஒரே மாதிரி முகச்சாடையில இருப்பாங்களா, அதே மாதிரிதான் அந்த சில்வண்டுக்கு குரல் மாதிரிதான் இந்த வீட்டு எஜமானி அம்மா குரலும் இருக்கு போல இருக்கு. நீ ஒண்ணு நினைச்சுக்கிட்டாத, நம்ம வந்த வேலையே பாப்போம். வயிறு வேற பசியில கடமுடாங்க, சீக்கிரம் கூவு. ஆமாங்க, நேத்துல இருந்து நானும் வேற சாப்பிடலையா, பசியில ரொம்ப கடமுடாங்குங்க. இந்த மாதிரி பசியை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. நீ மட்டும் அந்த 25 பவுன் நகையை தந்திருந்தா இந்த வீட்டுக்கு நீ எஜமானி ஆயிருப்ப. வந்த பொழப்ப மட்டும் பாரு. பழைய கஞ்சிதனமா இல்லங்க, சிக்கன் பிரியாணி இருந்தா கொண்டா, மட்டன் பிரியாணி இருந்தா கொண்டா. சூடாட்டு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இருந்தா கூட பரவாயில்லமா, கொண்டா. இந்த சீவண்டா அட தங்கச்சி, வாரேன். நீலுக்குட்டி யாருன்னு கேட்டு பாத்தியா, வா உள்ள போ. கூப்பிட்டா போய் இவ வீட்டுக்கு கூட்டம் தேரு. என் மான மரியாதை எல்லாத்தையும் குளிய தண்ணி புதைச்சிட்டேன். நீலமணி உள்ள வாங்க, ஃப்ரைட் ரைஸ் என்ன இன்னைக்கு விருந்தே வச்சு போடுறேன். உன் மோர கட்ட உன் ஃப்ரைட் ரைஸ் நீனே தின்னு. உன் வீட்ல வந்து நின்ன மாதிரி என்ன செருப்பால அடிக்கணும். பாத்தியா, அவ புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப கடைசில ஒய்யாரத்துல போய் யாரு நின்னுட்டு இருக்கா. நீ தெருல லோலோன்னு திரி. பாற பாக்க பார்த்தா அவ 10வது மாடியில நின்னு பட்டா விட்டுறா போல இருக்க. நான் இப்படிதான் தெருல லோலோன்னு திரியணுமா? தங்கச்சி அவன் போறா பைத்தியக்காரி, பொழைக்க தெரியாதவ. நான் நிக்க, நீ கொண்டா பிரியாணி எதா இருந்தா கொண்டா. என்னடி எங்களை கட்ட இலக்காரமா இருக்கா உனக்கு? பொண்டாட்டி கேட்கல பதில் சொல்லு. எங்களை கட்ட இலக்காரமா இருக்கா, பிரியாணி கேட்டதுக்கு பழைய கஞ்சி கொண்டு வரியா? நீங்க கேட்ட மாதிரி வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஐஸ் பிரியாணி தான் கொண்டு வந்திருக்கேன். கொண்டுட்டு போங்க, நல்லா இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும் தின்னா. சரி இங்கேயும் அந்த சில்வண்டு போற பக்க பார்த்தா இதே மாதிரி அவகிட்ட கஞ்சி வாங்கி குடிக்க முடிய நிலமும் வந்துரும் போல இருக்க. அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. பாருங்க கண்ணு தொடங்க, 25 பொன் நகைய தாரதா முடிவு பண்ணிட்டேன். நீலுக்குட்டி நெசமா தான் சொல்லுதியா? பல்ல கட்டாதீரும், சிறையா இருக்கு. எனக்கு தெரியும் என் மேல அவ்வளவு நம்பிக்கை உனக்கு. உங்க மேல உள்ள நம்பிக்கை இல்ல, என் நிலைமை எப்படியும் ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் எடுத்து தாரம் எல்லாத்தையும். எப்படியாவது அதை வச்சு முன்னேறி நம்மளும் பங்களா மாதிரி ஒரு வீடு வாங்குதோம், அதுல 10வது மாடியில நின்னு நான் பட்ட விடணும். டெஃபினெட்லி அதான் நடக்க போகுது. கொண்டா சீக்கிரம் தூக்கிட்டு வா. ஆஹா எப்படியோ வலிக்கு வந்துட்டாயா. பாரியா பல்ல கட்டதெல்லாம் சரிதான், 10வது மாடியில நின்னு நான் பட்ட விடணும், ஞாபகம் வச்சுக்கிடும். டெஃபினெட்லி என்ன மர்மலா கூப்பிட்டியோ? எங்க அம்மா மல்லிகீரை இருக்கான்னு கேட்டா, அத கொஞ்சம் கொடுத்துட்டு எங்க அம்மையும் பார்த்து கொஞ்ச நேரம் ஆச்சுல, பார்த்துட்டு ஓடியறேன்டே. குழம்பு கூட்டு நீங்க வைங்க, நான் சோத்த போகுதேன்னா அதுக்குள்ள ஓடதுக்கு நிக்க சரியான மலக்கல்லியா இருப்பு போல இருக்க. சோத்த பொங்கதையும் நம்ம தலையில கட்டிட்டுல ஓடுதா. வந்தது அப்படிதான் இருக்கு, வாச்சது அப்படிதான் இருக்கு, எல்லாம் அப்படிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரட்டும். யாருக்கனவே கண்டமான யாராயாச்சு, இதுல இந்த 4 மணி காத்து கிடந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த சூப்பர்வைசர் நம்மள 4 கிழிச்சு சீட்டு கிழிச்சு அனுப்பிடுவா. என்ன வார நீ முன்னால போ, நான் பின்னால வாரேன்னா. இன்னும் வார, இனிமேல வார. 10 நிமிஷம் ஆச்சுடி, இனிமே காத்து கிடந்தா வச்சுக்க, நீ சொன்ன மாதிரி நம்ம சீட்டு கிழிச்சு போடுவா அந்த சூப்பர்வைசர். ஏக்கோ ஆல்ரெடி என்ன இதெல்லாம் காலை வச்சு தோண்டல பூமை கிட்ட இருந்து தண்ணியா வந்துரும் போல இருக்க. அம்மா இது என்ன சிரிப்பு, ஒரு டைப்பா இருக்கு. வெக்க சின்ன பண்ணே, வெக்கமா என்னடி இதெல்லாம்? நேத்து என்ன நாளு? இன்னைக்கு சனிக்கிழமை, அப்ப நேத்து வெள்ளிக்கிழமை தானே? என்ன கிழமைன்னு கேட்கல, என்ன நாளுன்னு கேட்டேன். என்ன நாளா இருக்கும்? நேத்து உங்களுக்கு பிறந்த நாளா? போமா, அதெல்லாம் இல்ல, எனக்கு பிறந்த நாளுக்கு 1 மாசம் கணக்கு. கரெக்ட், நீனே சொல்லு, நீ யார் ஆகுதுல? நேத்து வேலண்டைன்ஸ் டேல. அட சக்கன, ஓஹோ அப்படி போதா கதை. சின்ன பண்ணே, எங்க அத்தா இருக்கார்ல, எங்க அத்தா. அத்தானா? முந்தா நாள் காலையில தான் அவரை இவரன்னு மானங்கட்டு பேச்சு பேசுனியே உங்க அத்தானே? அது முந்தா நாள், இது நேத்து. ஓகோ புரிஞ்சு போச்சு. மல்லிகைப்பூ, ரேடியோ செட் எல்லாம் வாங்கிட்டு வந்தது எங்க அண்ணன் தானா? வருஷம் இந்த மனுஷன் நல்ல விதமா வாங்கி வந்திருக்காரு. போன வருஷம் கதையை கேளு. ஏங்க இன்னைக்கு காதல் தினலாங்க, கொஞ்சம் பூ வாங்கிட்டு வாங்களா அப்படின்னு. உடனே இந்த மனுஷன் ஆளை காணல. எங்க நம்ம சொன்ன உடனே வாங்க போயிட்டாரு போல இருக்குன்னு நானும் சந்தோஷத்துல தலைகால புரியாம உட்காந்துட்டு வாராரு. அங்க இங்க இட்டுங்க ஆடி வந்த உடனே கையில நீட்டினாரு. பாக்கணும் பிச்சு போயிட்டு மல்லி போயிட்டு ரோசா போயிட்டு வாங்கிட்டு வந்தாரு மனசே. வாழைப்பூ ஒண்ணும் காலிஃபிளவர் பூ ஒண்ணும் வாங்கிட்டு நீட்டுதாரு.
இல்லைங்க, எனக்கு அன்னைக்கு வயிற்றுச்சல்லாம் தாங்க முடியாது. அந்தால சண்டை போட்டு ரெண்டு மணிக்கு சுவாரம் வாங்காம கிடந்துக்கிட்டேன். மனசுக்கு இந்த வருஷம் என்னமோ நல்ல புத்தி வந்து காலையிலே ஒரு கூட மல்லிப்பூவும் ரெடியா செட்டு மாதிரி எனக்கு பிடிக்குமான ரோசா பூவும் வாங்கிட்டு வந்துட்டாரு. நேத்து பாதி வச்சுனா நிறைய கிடந்தா அதான் இன்னைக்கு கொஞ்சம் வச்சுட்டு போலாம எனக்கு வச்சுட்டு வந்தேன். அலமடி எங்க அண்ணன் எப்பவுமே கத்துதான். வேலைக்கு வரலையா? கட்டன் சொன்னாரு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு திங்கிழமை இருந்து வேலைக்கு போ அப்படின்னு இருக்காரு. ஆலமடி காட்டுல மழை தான் போல இருக்க. நடக்கட்டு நடக்கட்டு எங்க பாக்க நம்ம நிரப்ப போவோம். கவலைப்படாத மல்லிகா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா? சரி சரி வைக்கேன். பாரு செல்ல தாயி, கவலைப்படாத. ஓ மறுமோட சொல்லி வை, ஏதாவது துப்பு இருக்கான்னு நான் சொல்லுவல்ல. ஆமா பத்தியக்க நீ சொல்லுது நேசனா அவள்கிட்ட சொல்லி வைப்போம், அதான் சரியா வரும். என்னதுமா என் மக்கா, அந்த மல்லிகை தித்தி மோவனுக்கு இந்த பொண்ணு பத்திரம் அழைதாவல, அதான் உங்க அண்ணிட்டு சொல்லி ஏதாவது பொண்ணு இருக்கான்னு துப்பு கேட்கலாம்ல. சும்மா இருமா, அண்ணிட்டு வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிடாத. சும்மா இருக்க மாட்டேடி, வந்த உடனே வாயை வைக்காத. எனக்கு என்ன, நீ ஆச்சு உன் மர்மோளாச்சு. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அண்ணா என் மர்மோ வந்து கிளம்பிட்டு இருக்கா வேலைக்கு, கூப்பிட்டு ஒரு இடம் சொல்லிடுவோம். மர்மோள மாமியா கழுவி இருக்க, சும்மா கிடக்காது. இப்ப எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியலையா? இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தேன், அப்போ ஒண்ணு சொல்லாது, கிளம்பும் போதுதான் கூப்பிடும். மர்மோள ஒரே ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வாடு. நேரம் ஆனதே ஆயாச்சு, ஒரு நிமிஷம் உன் மாமியார்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வட்டி, இல்லன்னா கிடந்து கத்திக்கிட்டே கிடக்கும். ஆலமடி வச்சிருங்க, இப்போ ஓடியாரேன். சீக்கிரம் சொல்லுங்க, யாராவதுல வேலைக்கு போகணுமா? இப்பவும் சொல்றதே அன்னிக்கிட்ட வாயை கொடுக்காதன்னு. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை பொத்திட்டு பேசாம இரு. இனி ஒண்ணு காப்பாத்த அந்த ஆண்டவனால கூட முடியாது. மர்மோள விஷயம் என்னன்னா, என் சொந்தக்காரல சொக்கர வழியில இந்த பிச்சித்தப்பா பெரியப்பா மக்கா வரும், அதுல எனக்கு தங்கச்சி வரும். அவன் மவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தெரியுதா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? மர்மோள உன் சொந்தக்கார வழியில ஏதாவது பொண்ணு துப்பு இருந்தா சொல்லலாம். எப்படியாப்பட்ட பொண்ணு வேணுமா? மர்மோள என் தங்கச்சி ரொம்பலாம் எதிர்பார்க்கல, பொண்ணு காலேஜ் படிச்சிருந்தா போதும், அப்புறம் ஏதாவது வேலை பார்த்தா போதும், அவ்வளவுதான் எதிர்பார்க்க. என்ன நாத்து அம்மைக்கு பின்னால உட்காந்துட்டு அமைதியின் சிகரமா உட்காந்துருக்கிய, நீ ஒண்ணு சொல்ல காணல? ரொம்ப விலை கொடுத்து வாங்கிரப்படாதன்னா அமைதியின் சிகரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவளுக்கு வேற வேலையும் சொல்லல, அவ சும்மா இருக்கா. நீ சொல்லு மர்மோள, ஊர்ல ஏதாவது பொண்ணு துப்பு இருக்கா இந்த மாதிரி? எங்க காலத்துல ஏகப்பட்ட பொண்ணு இருந்துச்சு, மாப்பிளைக்கு அங்கங்க தண்டாடி தெரிஞ்சான். ஆனா இப்ப தலைகீழ மாறி போயிட்டு எல்லாம் மாப்பிளை நிறைய பேர் இருக்காமா, ஆனா பொண்ணுதான் கிடைக்காம அங்கேயும் சுத்திட்டு நடக்காம எல்லாரும். கைவசம் 2-3 பொண்ணு இருக்கு. மர்மோள ஒன்னொன்னா எடுத்துடு. என்ன வேலை பாக்கு? டீச்சர் பொண்ணு இருக்குதே, பாத்துறோமா? மர்மோள டீச்சர் பண்ண அதெல்லாம் சரிப்படாது மர்மோள. சின்ன கோவம்னு வச்சுக்க உடனே கம்பெடுத்து சாத்தி விடும். அப்ப சூப்பர் பொண்ணு இன்னொரு பொண்ணு அந்த போலீஸா இருக்கு, பாத்துறோமா? என்ன மர்மோள சொல்லுத? போலீஸா? ஊங்கிறதுக்குள்ள மாமியார் மாப்பிள மாமனாரு சொந்த பந்தம் எல்லாரையும் முட்டி தட்டி மாமியார் வீட்டுல தள்ளிடுவா, நொங்க எடுத்துருவா. சரி அது வேண்டாமா? அப்போ சூப்பரான இன்னொரு பொண்ணு, அழகான பொண்ணு, வக்கீல் பொண்ணு இருக்கு, பாத்துறோமா? தடி வக்கீல் பொண்ணு வேண்டாம் மர்மோள, வாயடி அடிச்சு கொண்டு போடுவா எல்லாத்தையும். அது இருக்கட்டும், மாமியா கிழவி மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? மர்மோள மாப்பிள பெரிய படிப்பு படிச்சிருக்கான், 1ஆம் கிளாஸ் பாஸ். அந்த காலத்துல 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், அது பெரிய படிப்பு தான் மர்மோள. இந்த காலத்துல டாக்டர் இன்ஜினியர்லாம் தோத்து போக மாட்டுக்கு. அதுக்கு முன்னால வயசு என்னாச்சு? வயசு 45-46 கிட்ட இருக்கு மர்மோள. மர்மோள நீ சொல்ற மாதிரி டீச்சர் வக்கீல் அதுக்கப்புறம் என்னது போலீஸ், அதெல்லாம் சரிப்படாது மர்மோள. அவனுக்கு டாக்டர் பொண்ணு தான் வேணுமா? கேளு, இவன் மாடு கண்ணெல்லாம் வச்சிருக்கான், நல்ல இந்த மாட்டுக்குலாம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நல்லா பாத்துக்கிடுவா மர்மோள. மாட்டுக்கு மேல புண்ணுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, நல்லா தொடத்தி எடுத்து நல்ல மருந்து போட்டு உடனே ஆத்தி விடுவான். அதனால மர்மோள கூட்டி கழிச்சு பாக்கும்போது இவனும் டாக்டர் மாதிரி தானே மர்மோள. அப்போ அவன் எதிர்பார்க்கறது சரிதானே, டாக்டர் பொண்ணு வேணும்னு. இந்த வருஷத்துல எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு போடணும்னு நினைச்சு சுத்திட்டு திரிறான். மாமியா கிழவி உங்க தங்கச்சி மோகனுக்கு இந்த வருஷம் இல்ல, இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. மர்மோள கூட்டி தூக்கி விட்டு வெளுத்து பேச்சாடா பேசுன கொஞ்சம் பேச்சா